வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் விளைநிலங்களில் மரம் வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர் பி சரவணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. எலுமிச்சையில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பம் மூலம் பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஜே சரவணன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண் வளமும் பயிர் உற்பத்தியும் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் மண்ணியல் துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் கே ராஜன் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மாத்தி யோசிச்சேங்க. திண்டுக்கல் மாவட்டம் வேளாண் அறிவியல் மையம் எலுமிச்சையில் உயர் விளைச்சலை பெறுவதற்கான தொழில்நுட்பங்களை வேளாண்மையாளர்களுக்கு உதவும் வகையில் அளித்து வருகின்றது. எலுமிச்சையில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பம் மூலம் பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி கிராம வேளாண்மையாளர் ஜே சரவணன் தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நாங்கள் வந்து ஒரு 4 ஏக்கரா விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 ஏக்கராக்குள்ளே வந்துட்டு காய்கறி பயிர் தான் எங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவமாக பண்ணிகிட்ருக்கோம். அதோடு சேர்த்து இந்த மருகு, கனகாமரம் இந்த மாதிரி பூ பண்ணுவோம். காய்கறி வந்து சீசனுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒவ்வொரு சீசன்லேயும் என்ன காய்கறி நல்லா வைக்குமோ அந்த காய்கறி நாங்கள் பண்ணுவோம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி காய்கறி பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் தண்ணிக்கு தட்டுப்பாடு இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப வறட்சி. நாங்கள் கிணத்து பாசனம் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டைமில் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுறப்ப இந்த லெமன் போடலாம் அப்படின்னு சொல்லி 1 ஏக்கரா போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இருக்கிற தண்ணி கொஞ்சமாக மோந்து ஊற்றினா கூட காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் போட்டோம். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே 1 ஏக்கரா லெமன் போட்டிருக்கோம். 100 கண்டு நட்டுருக்கோம். கண்டு நடுற முறை என்னென்னா 2க்கு 2 குழி பறித்து அதில் அந்த கண்டை வச்சு மூடிடணும். ஆரம்ப ஸ்டேஜில் வந்து அதிகமாக தண்ணி தேவையில்லை. என்னென்னா ஒரு கண்டுக்கு ஒரு குடம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாளுக்கு ஒரு தடவை ஊற்றினா கூட போதுமான இதுதான். 3.5 வருஷத்துக்கு அப்புறம் காய்ப்புக்கு வந்தது, பூ எடுக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரில. பூ எடுக்க ஆரம்பித்த போகிறது எங்களுக்கு தொழில்நுட்பம் தேவைப்பட்டது. என்னென்னா இங்கே எங்கள் லோக்கலில் எங்கள் பக்கத்தில் யாரும் லெமன் போடலை. அந்த தொழில்நுட்பத்துக்காக காந்தி கிராமத்திற்கு கேவிக்கே போனிருந்தோம். அவங்கள்ட்ட அந்த ஆரம்ப கட்டத்திலேருந்தே அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த எப்படி அந்த மரத்தை பராமரிக்கிறது, அது ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்துச்சுன்னா மருந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களை ஆரம்ப கட்டத்துலேருந்தே கேட்டுருந்தோம். அவங்களும் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு உரம் போடுறது எப்படி, எரு எந்த அளவில் போடணும், நுண்ணூட்டங்கள்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சிட்ரஸ்னு ஒரு இதெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. அதை வந்து நீங்கள் பூ எடுக்கிற டைம்லேருந்தே அதை வந்து 1 லிட்டருக்கு 5 கிராம் அந்த அளவுக்கு கலந்து ஸ்ப்ரே போட சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தோம். அது மற்ற மார்க்கெட்டில் வர பழங்களை காட்டிலையும் இங்கே நம்ம பழம் வந்து 60 கிராம்லேருந்து 100 கிராம் வெயிட் கூட வந்திருந்தது.
எப்பயுமே முதன்மையான விலை தான் நம்ம பழத்துக்கு கிடச்சிது. அவங்க அந்த தொழில்நுட்பம் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பமாக இருக்குது. நாங்கள் 2 மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். அந்த பழத்தை ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் 2 மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம். அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட் ரேட், அதாவது போனோடனே நல்ல பழம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது எந்த அளவு பராமரிக்கணும் அப்படின்னா அவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, இந்த உரம், அதாவது மாட்டு உரம், நம்ம தொழு உரமாக வச்சுருக்கிற உரம் போடணும். 3 மாதத்துக்கு கூடவே உரம் கண்டிப்பாக மரத்தை சுற்றி போடணும். 2வது நுண்ணூட்டங்கள், அந்த அசோஸ் பைரிலம், அந்த பாஸ்போபேட்டரியா, சூடோமோனாஸ், இதெல்லாம் அந்த ஒரு மரத்துக்கு இத்தனை கிராம்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது. அந்த கிராம் அளவுக்கு நம்ம அதை ரெகுலர் 6 மாதத்துக்குள்ளவே கொடுத்துட்டு வரணும் மரத்துக்கு. பூச்சி தாக்குதல் இருக்கும். அந்த பூச்சி தாக்குதல்னா என்ன பண்ணணும்னா, அந்த காயில் வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடும். அந்த காயில் புள்ளியாக வந்துடும். அந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்கும்போது வேப்பங்கொட்டையை வாங்கி, முழு கொட்டையாக வாங்கி நல்லா பவுடராக அரைச்சி ஒரு 10 டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 110 லிட்டர் தண்ணியில் அதை ஊற வைக்கணும். ஒரு 5 நாள் அந்தளவுக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஸ்ப்ரேயரில் ஊற்றி நம்ம நல்ல மரம் நல்லா குளிர்ச்சியாக நினைகிற அளவுக்கு அடிச்சு விட்டோம்னா அந்த எந்த ஒரு பூச்சியும் அதை தாக்குறதுக்கு வாய்ப்பில்லை. வேறு நோயெல்லாம் பெருசாக வந்துடுது இல்லைங்க. பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த 3 வருஷத்து வரைக்கும் எந்த பராமரிப்பும் தேவையில்லை. அது காய்க்கு வந்த பின்னாடி இந்த நீர் போத்துன்னு சொல்லுவாங்க, அந்த இளம் தளிர் மாதிரி வரும். அதை தான் நம்ம வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும். காய்ச்சதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காய்ச்சி முடிஞ்ச வாது வந்து ஒரு சில வாதுகள் காயும், அந்த வாதை ஒடிச்சு எடுக்கணும். பெருசாக நம்ம இதை பராமரிக்கணும், பெருசாக எதுவும் செய்யணுங்கிறதுலாம் இல்லைங்க. அது ஒரு நிரந்தரமான வருமானம். அது வருஷத்துக்கு 3 தடவை காய்க்குது. ஒரு மரம் சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு 400லேருந்து 700 காய் வரைக்குமே, ஒரு நல்ல மரமாக இருந்தால் 700 காய் வரைக்கும் காய்க்குது. 5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க குறைஞ்சது 1 ஏக்கராவது இதை போட்டுக்கலாம். இது ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கொஞ்ச நாள் கழித்து. மேலும் விவரங்கள் பெற ஜே சரவணன் அவர்களை 097500783 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் பொருட்களின் வளர்ச்சி மற்றும் அதிக மகசூலுக்கு வளமான மண் மிகவும் இன்றியமையாததாகும். பயிர்களுக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து கிடைக்கப்பெற மண்ணின் தரத்தை சீராக பராமரிக்க வேண்டும். மண் வளமும் பயிர் உற்பத்தியும் குறித்து உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவன மண்ணியல் துறை முதுநிலை விஞ்ஞானி முனைவர் கே ராஜன் தரும் ஆலோசனைகள். நம்ம வந்து மண்ணுன்னு பார்த்துட்டோம்னா எல்லா மண்ணுலேயும் எல்லா பயிரும் வளரும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மண்ணில் வந்து இந்த பயிர் தான் வளர்த்துனா நமக்கு வந்து நல்ல மகசூல் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி மண்ணை வந்து நம்ம பயிர் செய்யும் பொழுது நம்ம வேளாண் மக்கள் வந்து யாருமே வந்து மண்ணை வந்து சோதனை பண்ணி பார்க்கறதில்ல. உதாரணத்துக்கு வந்து நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சரிவான பகுதி இருக்குது. இந்த சரிவான பகுதியை பார்க்குற போது என்ன மாதிரி பயிர்கள் வந்து பண்ணலான்னா பயிரே பண்ணக்கூடாது. இவ்வளவு சரிவான ஒரு பகுதியில் வந்து மரங்கள் வளர்த்துட்டு விட்டுறலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணனா மண்ணுக்கும் நீருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது. மண் வளம் வந்து கெட்டு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 30% மேலே சரிவு இருக்குது. அந்த சரிவில் வந்து நம்ம போயிட்டு வந்து கொத்து வச்சு கொத்துனோம்னா அது மழை பெய்கிற போது கண்டிப்பாக இருக்கிற மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும், மேல் மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். அதையும் விட்டோம்னா அடிமண்ணும் அடிச்சுட்டு போயிட்டு நம்மளுக்கு எங்கே தேவை மண் இருக்குதோ அந்த இடத்துல இல்லாமல், எங்கே தேவை இல்லாமல் இருக்குதோ அணைகள் நீர்நிலைகளை கொண்டு போய் அது வந்து டெபாசிட் பண்ணிடும். அப்போ வந்து இங்கேயே நமக்கு வந்து லாஸ் தான். இந்த நீர்நிலைகளும் பார்த்திங்கன்னா அதனுடைய கொள்ளளவு வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இயற்கைக்கு மாறா, அதாவது வந்து ஒரு சூட்டபிள் இல்லாமல் ஒரு சில இடங்களில் நம்ம வந்து நிலத்தை பயன்படுத்துகிற போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு நிறையா வருது. அப்போது நீலகிரி மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா சரிவான பகுதி. இதில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி மரங்கள் மட்டும் வளர்த்துட்டு விடலாம், வேற வந்து நம்ம பணப்பயிர்கள் எதுவும் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உழவர் பெருமக்களுக்கு வந்து நிறையா வந்து
இன்கம் வரணும், அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே நீங்கள் வந்து பணப்பயிர்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லலை. ஆனால் மண்ணையும் நீரையும் அதனுடைய வளத்தை பாதுகாத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நிறையா வந்து விவசாயத்தை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த இயற்கை ஆதாரங்களான நீர் மற்றும் மண்ணுக்கும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் நீங்கள் வந்து சரிவலான பூமி இருக்குது, அங்கே வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தான் நான் போடுவேன் அப்படிங்கிற போது சரிவான பகுதியில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு போடுற போது மண் அரிப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, படிமட்டங்கள் அமைக்கிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சரிவான பகுதிங்கிறது வந்து சரிவு குறைவாக மாறிடுது. அப்படி மாறுற போது நீங்கள் அதில் உருளைக்கிழங்கோ அல்லது வந்து கேரட்டோ போடுற போது மண் அரிமானங்கிறது டோட்டலாகவே கம்மியாயிரும், நீரும் வந்து நிறைய பாதுகாக்கப்படும். அதுவும் பத்தாம நம்ம மண்ணை வந்து நல்லா பாதுகாக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதுவும் இந்த பணப்பயிர்கள் போடுற போது மண்ணை வந்து செக் பண்ணணும். எந்த உழவர் பெருமக்களுமே நிறையா பேர் நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உழவர் பெருமக்கள் வந்து மண்ணை வந்து டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. இதுக்குன்னே வந்து தனிப்பட்ட மண் பரிசோதனை நிலையங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே இருக்குது. ஆனால் நிறைய விவசாயிகள் வந்து எங்களுக்கு அங்கனால் போக முடியல, அங்கேருந்து அவங்க வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள்னால யாருமே வந்து மண்ணை வந்து மாதிரியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மண் பரிசோதனை நிலையங்களை கொடுத்து அதில் என்ன சத்துக்கள் இருக்குது என்ன சத்துக்கள் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன் வர்றதில்லை. ஆனால் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மண்ணினுடைய வளமை வந்து நிறைய கம்மியாகி போகிறது. இப்போது மண்ணினுடைய வளமை கம்மியாயிருச்சுன்னா வளர வேண்டிய செடிகள் வந்து ஒழுங்காக வளராது. அப்போ செடிகள் வளர்ந்து அந்த நிலத்தை வந்து கவர் பண்ணலைன்னா மறுபடியும் மழை வர்ற போது நேராக மழை வந்து மண்ணில் அடித்து மண் அரிமானம் ஏற்படுறதுக்கு அது நிறையா வந்து வழி செய்யுது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மண் வளத்தை நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மண்ணை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மண்ணை பரிசோதனை பண்ணி அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது, அந்த மண் தன்மை என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து மண்ணை பரிசோதனை பண்ணோடனே உங்களுக்கு வந்து பரிந்துரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி மண், இது வந்து மண் நல்ல தன்மை இருக்குதா அல்லது மோசமான மண்ணுன்னா, மோசமான மண்ணை வந்து நல்லா பண்ணுறதுக்கும் ஒரு சில வழிமுறைகள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பயிர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பயிருக்கு வந்து எவ்வளவு போதுமான அளவு சத்துக்கள் மட்டும் போட்டால் போதுங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் வந்து நீங்கள் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய வளத்தை வந்து நல்லபடியாக வந்து பாதுகாக்கலாம், நிறைய மகசூலும் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய வந்து இன்கம் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்க ஏதுவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள், நல்ல வழிமுறைகள் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிற போது அதவே நீங்கள் வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், மண்ணுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் மண் வந்து நல்ல பாதுகாப்போடு இருக்கும். இதை வந்து உழவர் பெருமக்கள் வந்து இதை கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மனமாற கேட்டுக்கிறேன் உங்களை. மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே. ராஜன் அவர்களை 0423 2444 038 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. अपनी कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புது கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புது கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு, எவ்வளோ அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன.
பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க மழை அவசியம். தேவையான மழையை பெற மரம் வளர்த்தல் இன்றியமையாதது. பயனற்ற தரிசு நிலங்கள் மற்றும் வேளாண் விளைநிலங்களில் மரம் வளர்த்து மழையை பெறலாம். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் விளைநிலங்களில் மரம் வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர் PP சரவணன் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். வேளாண் காடு, பண்ணை காடு அப்படின்றது நம்ம விவசாய நிலத்தில் மரங்களை வளர்க்குறது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம வனங்களை கொஞ்சம் அழிச்சிட்டோம். நமக்கு என்னதான் நீர்வளம், நிலவளம், பணவளம் எது இருந்தாலும் அடிப்படை தேவையான இந்த மரங்கள் இல்லைன்னா இந்த வனங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் 1/3 பகுதி, அதாவது 33.33% வனங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்திய அரசு ஒரு வரையறுத்திருக்காங்க. வனங்கள் தனிப்பட்ட முறையில் வளர்க்கறதுக்கு இன்றைக்கி நிலங்கள் இல்லை. ஆக அதே சமயத்தில் வேளாண் பயிர் செய்யக்கூடிய நிலத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்காக வேளாண் பயிரிலிருந்து சரியான ஒரு லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போ ஒரு நாட்டின் நலனும் கருதியும் சரி, விவசாயத்துடைய நலனும் கருதி இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ஒரே நேரத்தில் நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு மரங்கள் வளர்க்குறது ஒரு மிக அருமையான ஒரு விஷயம். இந்த மரங்கள் விவசாயிகளுக்கு தேவையான பணம் மட்டும் இல்லை, அவங்களுடைய விவசாயத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பயிர் வளர்ப்பதற்காக ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கறதுலையும் நம்ம மரங்களுக்கு நிகர் எதுவுமே இல்லை. சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இந்த அடிப்படை தேவையை நமக்கு கொடுக்கக்கூடியது ஒரே ஒன்று அப்படி என்னதுன்னு கேட்டிங்கன்னா அது மரங்கள் தான். அப்போ பார்த்திங்கன்னா வனங்களில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே நம்ம விவசாய நிலத்தில் வளர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது சிறிது கஷ்டம்தான். ஏன்னா விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, வனங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. விவசாய நிலத்தில் முக்கியமாக விவசாயி என்ன எதிர்பார்ப்பார், குறுகிய காலத்தில் அவருக்கு ஒரு பலன் இருக்கணும், பணமாக ஒரு பலன் இருக்கணும். அந்த பலம் இருந்தால் தான் விவசாயி மரம் வளர்க்குறதுல கொஞ்சம் ஈடுபாடு காட்டும். இதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுறாங்க விஞ்ஞானிகள்லாம், எந்த மாதிரியான மரங்கள் நம்ம விவசாய நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்றது பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகள் நடத்தி அவங்க நிறைய மரங்கள் பேரை நமக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரியான மரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேகமாக வளரணும், இந்த மெதுவாக வளர்றதெல்லாம் வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 அடி 7 அடி 8 அடி அந்த மாதிரி அது வளர்ந்தால் தான் வேகமான வளர்ச்சியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது எளிதாக வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். ஒரு முள் ரொம்ப கடினமான முள் இருக்கிறதோ இல்லை அதனால் அந்த விவசாய நிலத்துக்குள்ளே போக முடியாமல் இருக்கிறதோ இல்லாமல் மிக எளிதாக அதை வளர்க்க வேண்டும். அதிக பூச்சி நோயெல்லாம் இருக்கக்கூடாது. அதே தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ இடுபொருளோ இல்லை அதற்கு மரங்களுக்குன்னு என்று தனி வேலைகளோ செய்யாமல் எளிதாக அந்த மரத்தை வளர்க்கலாம்னு இருந்ததுன்னா அது விவசாயி ஏற்றுக்குவார் அப்படின்றது ஒரு இப்போ நிலவிட்டு இருக்கிற கருத்து. அந்த மரங்கள் எக்காரணத்து கொண்டும் அது வளர்க்கக்கூடிய நிலத்தை பாதிக்கப்படக்கூடாது. குறிப்பாக மண்ணை, சில மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புளிய மரம் கம்ப்ளீட்டாக நம்ம அங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா அதற்கு கீழே எந்த பயிருமே வராது அப்படின்றது தெரியும், அதிக நிழல் கொடுக்குது. அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி இந்த நிழல்ன்ற போது பார்த்திங்க அப்படின்னா
அதிக நிழல் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம மாமரம் மாதிரியோ வேப்ப மரம், புளிய மரம் மாதிரி பறந்து விரியற மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அதற்கு கீழே வந்து நமக்கு பயிர் வராது. அதனால் அதை வந்து நிழல் விழுகாத மாதிரி நம்ம கவாத்து செஞ்சு கிளைகளை வெட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சில மேலாண்மை முறைகள் மூலிமா நமக்கு தேவையான நம்மளுடைய நீர்நில வளத்தை பொறுத்து நம்ம மரங்களை தேர்ந்தெடுக்கலாம். இன்னொன்று வந்து முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா சும்மா வளர்த்தா மட்டும் போதாது இல்லையா, அதை நம்ம வெட்டி நம்ம விற்பனை பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த சந்தன மரம், தேக்கு மரம், இந்த இரண்டுக்கும் வந்து சிறிது கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. அது அரசாங்கத்துடைய நேரடியாக விற்பனையில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுலேயும் பல மாற்றங்கள் வந்து இப்போ செஞ்சு அந்த சந்தன மரத்தையெல்லாம் வந்து அரசே வந்து விற்பனை செய்கிறதுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுத்து அவங்களே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் விவசாயிகளுக்கு தேவையானது என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி மூலியம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலிமா நம்ம மரங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இதெல்லாம் முக்கியமாக பார்த்திங்கன்னா மிக எளிதானது என்ன அப்படின்னா, தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னா அந்த மரங்கள் மூலியமாக வந்து நேரடியாக அந்த தொழிற்சாலைக்கு நம்ம விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வந்து விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபங்கள் தரதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு தீக்குச்சி மரம், அதை வந்து ஐலைன்னு சொல்லுவோம், பீனாத்தின்னு சொல்கிறோம், பெருமரம்னு சொல்கிறோம், பல்வேறுகளை வழங்கக்கூடிய அந்த தீக்குச்சி மரம் பார்த்திங்கன்னா வளர்ச்சியை தாங்கி வளரும். விவசாயிகளுக்கு மிக அவசியமான ஒரு குணம் வந்து வளர்ச்சியை தாங்கி வரும். முதல் 2 வருடங்கள் மட்டும் அதை கொஞ்சம் நம்ம மிக வறட்சியான காலத்தில் கொஞ்சம் தண்ணி கொடுத்து காப்பாற்றிட்டோம்னா 2 வருடங்களுக்கு மேலே கடுமையான வறட்சியை தாங்கி அது வரும். 6லேருந்து 8 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த மரத்தை நம்ம வெட்டலாம். இந்த மரங்கள் மாதிரியான மரங்களை நம்ம தேர்ந்தெடுக்க வளர்க்கும்போது நமக்கு ஒரு லாபம் என்பது மிக உறுதியாக வரும். தோட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து 6 மாதம் 7 மாதம் நல்லா தண்ணி வசதி இருக்கும், அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு தண்ணி வசதி இருக்காது. அந்த மாதிரியான நிலங்களில் நம்ம அதிகப்படியான மரங்களை வளர்க்கும் பொழுது வறட்சியான காலகட்டத்தில் நமக்கு விவசாய பயிரிலேருந்து பணம் வராத போது கண்டிப்பாக இந்த மரங்களை வெட்டி நமக்கு ஒரு நல்ல வருமானத்தை பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும். பரப்பு, வாய்க்கால், வேலியோரம் ஒட்டி இருக்கிற இந்த மாதிரியான இடங்களில் மரங்களை நாம் வளர்க்கலாம். இல்லை நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 மாதம் தண்ணி இருக்குது, மீதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் வந்து நமக்கு தண்ணி இல்லை அப்படிங்கும்போது நம்ம நிலத்திலேயே 100 அடிக்கு இடைவெளியில் வரிசையாக நம்ம மரங்களை நடலாம். அந்த மரங்களை நட்டுட்டு இடைவெளியில் உங்களுக்கு தேவையான என்ன பயிர் வேணுமோ அதை வளர்க்கலாம். அப்புறம் இல்லை எங்களுக்கு வந்து ஆள் பார்க்குறக்கு ஆள் கிடையாது, நம்ம வந்து அங்கே போய் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இங்கே நிலத்தை வாங்கி போட்டு வெளியூரில் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு வளம் குறைந்த மண், இந்த மாதிரியான நிலங்களை நம்ம தோப்புகளாக போகலாம். தோப்புகளாக போகிறதுக்கு எந்த வகையான மரங்களையும் நீங்கள் நம்ம வளர்க்கலாம். தைல மரமோ, சவுக்கு மரமோ, தீக்குச்சி மரமோ, மலைவேம்போ, குமிழ், வாகை, இப்போ புதுசாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகாகனி, காயா போன்ற மரங்களை நம்ம வளர்க்கலாம். இந்த வரப்போரமாக இருக்கக்கூடிய மரங்கள் வளர்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி தேர்ந்தெடுக்கிறத வந்து ரொம்ப நல்ல ஒரு மரங்களை தேர்ந்தெடுக்கும். நம்ம சவுக்கு மாதிரி உச்சியாக நெட்டாங்குத்தாக போடுறோம், மாமரம் மாதிரியோ இல்லை வந்து நம்ம புளிய மரம் மாதிரியோ பறந்து விரிந்து வளரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கள் வந்து நமக்கு கீழே வளரக்கூடிய வேளாண் பயிர்களை பாதிக்கக்கூடாது. அதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான நோக்கம். இந்த மாதிரி மரங்களை வளர்ப்பதன் மூலம் நம்ம வந்து ஒரு நிலையான வருமானத்தை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற
www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.